இன்னொரு விஷயம் வந்து அஜித் சார் வந்து ஹீ ஷுட் ஹவ் ஒர்க்ட் ஆன் ஹிஸ் ஃபிசிக். அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ பர்சனல் செட்பேக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரோலுக்கு வந்து ஏன்னா அது ப்ரீக்வல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபிசிக் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ஹி லுக்ஸ் வெரி ஃபேட். இந்த சூட்டோட வர்ற சீன்ஸ் செகண்ட் ஹாஃப் நிறைய சீன்ஸில் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிளிச்சாக தெரியுது, ரொம்ப ஆடாக தெரியுது. ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபிசிக் வந்து அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். படத்தில் வந்து இன்னொரு பெரிய ட்ராபேக் வந்து என்னென்னா படத்தோட ஆடியோ மிக்சிங். அதாவது படத்தோட பிஜிஎம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. பிஜிஎம் பை இட் செல்ஃப், அந்த பிஜிஎம் வந்து அந்த மியூசிக் தனியாக கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப கரைச்சலாக ரொம்ப சத்தமாக அப்படியே என்னமோ பெரிய நாய்ஸ் மாதிரி ரொம்ப ஓவர் கரைச்சலாக அந்த பிஜிஎம் வந்து டயலாக்ஸை வந்து டாமினேட் பண்ணிடுது. ஸோ பல இடங்களில் வந்து வசனங்கள் சரியாக புரியல. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்டர்வல் அந்த இன்ட்ரோகேஷன் சீன் மாதிரி 5 பேர் மாறி மாறி பேசுகிறது வந்து பாதி வசனம் புரியவே இல்லை. அப்புறம் வெளியே வந்து அஜித் சார் நடந்து வந்தோன்னே இன்டர்வல்னு போட்டாங்க. பட் ஆனால் அந்த சீனு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் கரைச்சலாக சத்தமாக தான் கேட்டுச்சே தவிர்த்து இந்த ஓவரால் இந்த மிக்சிங் வந்து சரியில்லை. நிறையா இடத்துல வந்து டயலாக்ஸ் வந்து சரியாக புரியலை. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். எப்படி வந்து இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரியாக கவனிக்கலன்னு தெரில, நிறைய இடங்களில் வசனங்கள் புரியல. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக்கு. ஏன்னா அதுவே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தது. நான் தேட்டரில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், வசனம் புரியல என்ன பேசுனாங்க அப்படி இப்படின்னு திருப்பி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருந்தாங்க. படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்லாம் வேறு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சக்ரி டோலட்டி அண்ட் ஆல்சோ அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கு. அஜித் ஃபேன்ஸோட என்ன சொல்கிறது, இந்த நர்வ் அது வந்து கரெக்டாக எப்படி வந்து தூண்டி விடுறது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ஆடியன்ஸ் பல்ஸுங்கிறது வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் as I said, அதுக்கு வந்து அந்த த்ரில்ஸ் கொடுக்கறதுக்காக லாஜிக்கை வந்து கொண்டுட்டாங்க. நிறைய சீனில் சுத்தமாக வந்து ரொம்ப அன்பிலீவபிளாக இருந்தது. நிறைய சீன்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது என்னென்னா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக தேவ் கம் டவுன் ஆன் த குவாலிட்டி. படத்தோட மேக்கிங்கில் இருக்க அந்த குவாலிட்டி வந்து ஸ்க்ரீன் பிளே நிறைய இடங்களில் வந்து இல்லை. அது வந்து அடிக்கடி அந்த ஒரு தல ரசிகர்கள் அப்படிங்க அவங்களுக்கு வந்து அவங்களை எந்திரிச்சு கத்த வைக்கணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து லாஜிக் வந்து கொஞ்சம் மீறுறாங்க. அது ஒரு விஷயம். பட் எஸ், மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. படம் கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப போர் அடித்த மாதிரி இல்லை வந்து நான் வந்து எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு வரல. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய படங்கள் வந்து மற்ற ஆங்கில படங்கள் அது இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லேருந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்கிறலாம் தெரியுது. இப்போ நம்ம புதுப்பேட்டையிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்கள மாற்றி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புதுப்பேட்டையில் ஒரு சீன் வரும். அது வந்து வேறு ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்தது. அதே இது வந்து இதில் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுதான் நான் முதல்ல சொன்னது. அதாவது என்னென்னா இந்த ஃபிலிம் ஓவரால் வந்து படத்தோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அது நல்ல சீன்ஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து அப்படியே கோர்த்து வந்து ஒரு கதை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோவாக ஒரு கதையாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் ஒரு படமாக ஒரு சினிமாவை பார்த்தா கண்டிப்பாக அந்த படம் வந்து திருப்திப்படுத்துது. இதே தான் மங்காத்தாலையும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு கதை வடிவமானு பார்த்தா அதில் வந்து சுத்தமாக லாஜிக்கே இல்லை. பட் ஆனால் அந்தந்த சீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது இன்சிடென்ட்ஸாக வந்து சேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ஓவரால் ஃபார்மேட் வந்து சரியில்லை. மற்றபடி வந்து பார்வதி ஓமனக்குட்டான் வந்து அவங்க கொல்லப்படுற சீன் அது அந்த சீனுக்கு முன்னாடி வர 2-3 சீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து 2-3 சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ்ஸிங் மாதிரி இருந்தது. நிறைய இடங்களில் அந்த எடிட்டிங் வந்து அதான் நான் சொல்கிறேன் ரொம்ப வேகாக ரொம்ப ஒரு மேலோட்டமாகவே படத்தை நரேட் பண்ண மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணாங்களா, படத்துக்கு வந்து அந்த ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்கணுங்கிறக்காக பண்ணாங்களா, இல்லை இது எடிட்டிங் மிஸ்டேக்கான்னு தெரியல. சில இடங்களில் கண்டினியூட்டி விட்டே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அது ஒன்று. ஏன்னா அந்த பார்வதி ஓமனக்குட்டான் வந்து அவங்க கொல்லப்படுற சீன் வந்து ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஸ்மாராக ரொம்ப அண்டர்ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் அட்லீஸ்ட் அதை வந்து கடைசியாவது வச்சுருந்துருக்கலாம். ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த பார்வதி ஓமனக்குட்டான் சாகிற சீன் வந்து கடைசியில் வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அது முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இழுத்துட்டே போகிறது. நான் ஆக்சுவலாக பார்வதி ஓமனக்குட்டான் செத்த சீனில் வந்து படம் முடிய போதும்னு நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அஜித் வந்து அவங்கள மடியில் வச்சுட்டு அழுகிறது எல்லாம் மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்மாராக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அஜித் சார் வந்து சொல்லவே வேணாம், மொத்த படத்துக்கு வந்து அவரோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டு படத்தை தூக்கிட்டு போகிறாருன்னு தான் சொல்லுவோம். ஸோ அவர் வந்து அவர் வந்து அவரோட வேலையை வந்து இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. மற்றபடி ப்ரூனா அப்துல்லாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது சொல்லப்போனால் இவங்கள விட.
ரெண்டு பேருமே கேமியோ மாதிரி தான் வராங்க, ரெண்டு பேருமே ரொம்ப கம்மியான சீன்ஸுக்கு தான் வராங்க. பட் ஆனால் ப்ரூனோ அப்துல்லா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வர்ற சீன்ஸில் கண்டிப்பாக நிறைய கைத்தட்டல் வாங்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வில்லன்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எதுவும் பெருசாக ஆஹா ஊஹுன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் ஓகே. டைரக்ஷன் வந்து சக்ரி டோலட்டி வந்து அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணல, அதுக்காக வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக் வந்து முதல்ல சொன்ன மாதிரி பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் தான். கேங்ஸ்டர் சாங் வந்து கடைசியில் வந்து ஃபைனல் என் கிரெடிட் சாங்காக வருது. யுவன் வந்து கடைசியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தராரு. ஸோ மொத்தமாக அந்த படத்துக்கு ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் மாதிரி ஒரு 1 லைனில் சொல்லணுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் வந்து லாஜிக் வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப மீறி இருந்தாலும், படத்தோட நரேட்டிவ் வந்து ரொம்ப வேகாக இருந்தாலும், அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் அப்பப்போ பேசி இந்த ஸ்க்ரீனை வந்து ஃபயரில் செட் பண்ணுறது அப்படிம்பாங்கள்ல, இது வந்து நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், நல்லாவே இருக்குது, அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து வசனம் பேசுகிற சில விஷயங்கள்லாம் அப்படியே தேட்டர் அதிர்ந்து தான் சொல்லணும். ஏன்னா தேட்டர் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பொதுவான ரசிகர்கள் ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அஜித் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படம் 2-3 தடவை கூட பார்ப்பாங்க. ஸோ படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். 3 on 5. மற்றபடி இது வந்து பர்சனலாக வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் வந்து இது ரிவ்யூ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ரிவ்யூலாம் பண்ணுறாங்க, நிறையா பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து தமிழ் சினிமா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் கமெண்ட்டுகளில் வந்து கிரிட்டிசிசம் எதுவும் இருந்துச்சு, இல்லை எதுவும் ஃபீட்பேக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டுக்கெலாம் பதிவு பண்ணுங்கள். இது வந்து E4 சினிமான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். எதன் அடிப்படையில் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பட் அதுக்கு வந்து ப்ராப்பர் அட்டென்ஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுக்கு எந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும், இது வந்து மற்ற இதுக்கு 10,000 வியூஸ் கிடைக்குமா, 1,00,000 வியூஸ் கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது, இல்லை ஒரு 1000 வியூஸ் கூட கிடைக்காம கூட போகலாம். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குதோ அதை பொறுத்து தொடர்ந்து, ஏன்னா இப்போ இனி அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு நிறைய படங்கள் இருக்குது. துப்பாக்கி, மாற்றான், தாண்டவம், முகமுடின்னு சொல்லிட்டு வரிசையாக பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் FBயில் ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் வந்து அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ரிவ்யூஸ் கண்டிப்பாக மற்ற படங்கள்